ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மல்லிகை நாற்று நடவு செஞ்சதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோவை போட்டிருக்கோம். அதில் வந்து பார்ட் 1ல் வந்து நாற்று நடவு செய்கிறது எப்படி, எவ்வளோ இடைவெளி விடணும்னு சொல்லியிருந்தோம். பார்ட் 2ல் வந்து நாற்று நடவு செஞ்சு 3ஆவது நாள் காப்பர் ஆக்சிக்ளோரைடு வேரழுகுதல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பார்ட் 3ல் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே, அதாவது நாற்று நட்டதுலேருந்து 4ஆவது நாள் ஹியூமிசால் வந்து சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணணும். எதுக்குன்னா வேர் வளர்ச்சி தூண்டுறதுக்கும் புதிய அரும்புகளை தூண்டுறதுக்கும் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த 3 வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த பார்ட் தான் இந்த வீடியோ, அதாவது பார்ட் 4. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளில் பெயின் இருக்குது. அதேமாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி காட்டின அந்த இலையில் வந்து இலைப்புழு இருக்குது, அதாவது லீஃப் ஃபைபர் புழு, வலைப்புழுன்னு சொல்லுவாங்க. சுற்றி வலையாக இருக்கும், அந்த புழுவும் இருக்குது. இலையிலே சிறு சிறு செம்பேனும் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இப்போ மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். இதுக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணணும்னா, இது வந்து டேஃப்கார் டாட்டா பிராண்டில் வருது. இதில் வந்து டைமெத்தைட் 30% ஈஸி இருக்குது. அதாவது பாப்புலராக ரோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தில் இருக்க அதே டெக்னிக் தான் இது. இந்த மருந்தை வந்து நம்ம இந்த 2 லிட்டர் கேனுக்கு கரெக்டாக 2 மில்லி அப்படிங்கிற அளவில் எடுத்துக்க போகிறோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி. இது என்ன பண்ணுவோன்னா, இந்த வலை புழு அழிச்சிரும். அதேமாதிரி செடியோட இலையை தோணக்கூடிய வெட்டிக்கிளி மற்றும் சாரஞ்சும் பூச்சான ஏபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி, ஜாசிட்னு சொல்லக்கூடிய இலை தத்து பூச்சி, இந்த மாதிரியான பூச்சிகள் அழிக்கிறதுக்கு இந்த டைமெத்தைட் 30% ஈஸி வந்து பயன்படும். இது கூடவே இலையில் இருக்கக்கூடிய பேன்கள் அழிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு மருந்து கலந்துக்க போகிறோம். அது என்ன மருந்துனா, கார்டியானி ஆர்கானிக்ஸ் பிராண்டை சேர்ந்த மைட் ஃப்ரீன்னு சொல்லக்கூடிய பேன் மருந்து தான். இந்த பேன் மருந்து என்ன டீலன்ட்டு இருக்குன்னா, ஃபென்பைராக்சிமேட் 5% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த மருந்தோட நார்மல் டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 1.5 ml வரை கலக்கணும். ஆனால் நாற்று வந்து ரொம்ப சின்ன செடி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பாதி அளவோ அதுக்கு கம்மியான அளவோ தான் கலக்கணும், இல்லைனா செடி வந்து பட்டுரும். ஸோ நம்ம இந்த 2 லிட்டர் கேனுக்கு கரெக்டாக 1 மில்லி அப்படிங்கிற அளவில் இந்த மருந்து எடுத்துருக்கோம். இந்த மருந்தை நம்ம சேர்த்து பயன்படுத்துகிற மூலயமா ஓரிரு பேன்கள் இருந்துச்சுன்னா அழிச்சிடலாம். அப்படி அதிகமான பேன்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே பேன்கள் பரவாத அளவுக்கு இது ப்ரிவென்ட் பண்ணும். இது கூடவே நம்ம வந்து பார்ட் 3ல் சாயில் ட்ரென்ச்சிங் பண்ண இந்த ஹியூமிசாலை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஹியூமிசாலை வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது, நார்மலாக எந்த ஒரு பயிருக்கும் பயன்படுத்தினாலும் 1.5 ml-லேருந்து 2 ml 2.5 ml வரை கூட பயன்படுத்தலாம். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் நாற்று வந்து சின்ன நாற்று இப்போ தான் நட்டுருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற அளவில் தான் எடுத்துக்க போகிறோம். அதுவே போதுமானது. இந்த ஹியூமிசாலை நம்ம சேர்த்து பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அரும்புகள் எடுக்காத நாற்றாக இருந்துச்சுன்னா அதில் வந்து அரும்புகள் எடுக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அரும்புகள் எடுத்த நாற்றாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இலைகள் வளர்ச்சியை தூண்டும். இந்த இலைகள் வளர்ச்சியை தூண்டும்போது ஒளிச்சேர்க்கை அதிகமாகும், ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாகும். ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாகிறதுனால வேர்கள் வளரும். வேர்கள் வளர்கிறதுனால நாற்று இன்னும் ஸ்பீடாக வளரும். ஸோ நம்ம கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 மருந்துமே கம்மியான அளவு டோசேஜில் எடுத்துருக்கோம். இதனால் நம்ம நட்டுக்கூடிய நாற்றுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதேமாதிரி நம்ம எப்போ நாற்று நட்டதுலேருந்து கரெக்டாக இதை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக 5ஆவது நாள் இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடை நம்ம எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவிலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். இலைகள் பச்சையாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணணுமா, இல்லைனா புதிய அரும்புகள் எடுத்திருந்தால் ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்ட் 2 வீடியோ. அண்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத பார்ட் 5ல் வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம்.